என்ன ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சுட்டே வர? விஜயை தனியா விட்டுட்டு வந்துட்டோன்னு கஷ்டமா இருக்கா? ஆமா நிவின், இன்னும் 2 நாள் இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அம்மாக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு போல. அதான் மனசே இல்லாம கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. விஜய் இன்னும் 1 வாரமாவது ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா அவர் பசுபதியை தேடுறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பசுபதி விஷயத்தை பத்தி இப்போதைக்கு யோசிக்காம கவனமா இருங்கன்னு நானும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். பாத்துக்கலாம் காவேரி. அவர் கேட்கவே மாட்டாரு நிவின். இப்படி ஓடி ஒளிற மாதிரி இருக்கிறத அவரால் ஏத்துக்கவே முடியல. பசுபதியை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு சீக்கிரமே இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணுங்கிறது மட்டும் தான் அவர் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. நிவின், சொல்லு காவேரி. வெண்ணிலாவை பார்த்துட்டு போயிடலாமா? இல்ல, வெண்ணிலாவை யோசிச்சும் விஜய் ரொம்ப கவலையா இருந்தாரு. அவ எப்படி இருக்கா, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு டாக்டர் பார்த்து கேட்டுட்டு போலாமா? கண்ணு முன்னாடி அந்த கன்றாவிய பார்த்தோம். என்னால எதுவுமே பண்ண முடியலையே. என் புருஷனோட ஊர் சுத்துறது அவனுக்கு ஒர்க் ஷாப் ஆடி. இன்னைக்கே எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்றேன். இதுக்கு மேல நான் இதுக்கு பொறுத்துக்கணும். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு சொல்லதான் போறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு அற்புதமான கதையை தாங்க நம்ம பார்க்க போறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில பொய் சொல்றவங்கள நிறைய பேர் நம்ம சந்திப்போம். நம்மளை சுத்தி கண்டிப்பா இருப்பாங்க. பல சந்தர்ப்பத்துல யார் பொய் சொல்றாங்க, யார் உண்மை சொல்றாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா இப்ப இந்த அடிக்கடி பொய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களால பார்த்தீங்கன்னா எப்பவுமே உண்மையாவே இருக்க முடியாது. பல சந்தர்ப்பத்துல உண்மையா இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. பட் ஆனா அவங்களோட ரெகுலரா பிஹேவியர் எப்படி இருக்கும்னா பொய் சொல்ற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நபர்களை நம்ம கொஞ்சம் கூர்மையா கொஞ்சம் கவனிச்சோம்னா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ இது சம்பந்தப்பட்ட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு ஊர்ல 2 வியாபாரி இருந்தாங்க. 2 பேருமே பாத்தீங்கன்னா நெய் விற்கிற வியாபாரி. அவங்க 2 பேருக்குள்ள நல்ல ஒரு சுமூகமான உறவு தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் 2வது வியாபாரி முதல் வியாபாரி கிட்ட கொஞ்சம் பணம் வாங்குறாரு. ஸோ அந்த பணம் வாங்கினவனே முதல் வியாபாரியும் அதுக்கு கேட்டவனே கொடுத்துட்றாரு. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. இந்த 2வது நபர் கடனை திருப்பி கொடுக்குற மாதிரியே தெரியல. என்னடா இவன் காசு கொடுக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு முதல் வியாபாரி 2வது வியாபாரி கிட்ட போய் கேட்பாரு, இந்த மாதிரி என்கிட்ட நீ காசு வாங்கினீங்க, எப்ப திருப்பி கொடுப்பான்னு. அவருக்கு 2வது வியாபாரிக்கு என்ன சொல்லுவாருன்னா, நான் எப்போ உங்ககிட்ட காசு வாங்கின திருப்பி கொடுக்கறதுக்கு ஏன் இந்த மாதிரி பொய் சொல்றேன்னு சொல்லுவாரு. இதை கேட்டவனே முதல் வியாபாரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடும். என்னடா நம்ம அவசரத்துக்கு காசு கேட்டானே, நம்ம கொடுத்தோம், இப்ப டக்குன்னு எப்ப கொடுத்தா நம்மள கேட்கறானேன்ற மாதிரி கோவப்பட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இது வேலைக்கு ஆகாது, நம்ம அரசர்கிட்ட போய் நம்ம நீதி கேட்கலான்ட்டு நம்ம அக்பர் கிட்ட போவாங்க 2 பேரும். வழக்கம் போல அக்பர் இந்த கேஸையும் பீர்பால் கிட்ட தான் கொடுப்பாரு. இதை பார்த்து ஒரு சுமூகமான தீர்ப்பை நீயே கொடு பீர்பால்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருவாரு. பீர்பால் 2 பேரையும் நல்லா பார்த்துட்டு இதுல யார் பொய் சொல்றாங்க உண்மை சொல்றாங்கன்னு அவருக்கு தெரியாது. அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு வேலையாளை கூப்பிட்டு, ஏன்னா ஒரு 10 பானை ஃபுல்லா நெய் ஃபுல்லா ஊற்றி வச்சிட்டோடனே யாருக்கும் தெரியாம 2 பானையில ஒரு தங்க காயினை போட்டுடுவார். போட்டுட்டு அந்த 2 வியாபாரியும் கூப்பிட்டு, ஆளுக்கு இந்த 5 பானை எடுத்துங்க, இது ஃபுல்லா நான் நெய் ஊற்றி வச்சிருக்கேன், மறுநாள் காலைல இதோட வெயிட் என்ன அதை மெஷர் பண்ணி எடுத்தாந்து நீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு 2 பேர்கிட்ட கொடுத்து அமைச்சிடுவாரு. மறுநாள் காலைல 2 பேரு பீர்பால் சொன்ன மாதிரி அந்த 5 பானையை எடுத்துட்டு வருவாங்க. அதுல முதல் வியாபாரி பாத்தீங்கன்னா கரெக்டா என்ன வெயிட்டோ என்ன இருக்கும்ன்றத சொல்லுவாரு. அந்த 5 பானையில பீர்பால் கொடுத்த தங்க நாணயம் இருக்கும். 2வது வியாபாரி இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு பாத்தீங்கன்னா கொடுத்த நெய்யை விட கம்மியான மெஷர்மெண்ட் தான் கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த தங்க நாணயமும் இருக்காது. உடனே நம்ம பீர்பாலுக்கு சொல்ல வேண்டுமா, கட்டுப்பிடிச்சிருவாரு, இவன் தான் கல்பிரட்டு, இவன் தான் காசை வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறான்றது. ஸோ இந்த மாதிரி பீர்பால் மாதிரி நம்ம நேர்த்தியா ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கூர்மையா அவுட் சைட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பா இந்த மாதிரி கல்பிரட்ஸை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா நம்ம வாழ்க்கை தினம் போராட்டம் தான். அடுத்த கதையில நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். நன்றி.